பெரிய பதம் கேட்கிறேன். நாம காசு கொடுத்து படம் பார்க்கறதுனால தானே அவன் அந்த நிலைமையில இருக்கான். நல்லா பக்காவா இருக்கும். அப்ப யார் முதலாளி? நாம தானே. நாம வேகாத வெயில நின்றுட்டு அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கவனமா மதித்து பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவேன். ஏன்டா உப்பு போட்டுதானே சொல்றீங்க? யோசிச்சு பாரு. நீ ரசிகனா இருக்கிற எந்த ஒரு நடிகனுடைய பிள்ளையாவது இன்னொரு நடிகனுக்கு ரசிகனா இருந்து அவனுக்கு கட் அவுட் வச்சு பாலபிஷேகம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கானா? அவன் நடிச்சு சம்பாதிச்சு கார் பங்களார் போயிட்டு தான் இருக்கான். ஆனா நீ ஒரு நாள் மழை பெய்ஞ்சா கூட வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நடுத்தரில் வந்து நிற்பேன். ஏன் அன்னைக்கு நீ ரசிகனா இருக்கிற எவனாவது உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க வேண்டியதானே? வெறும் படத்துலயும் மேடையிலையும் மட்டும் உன் காலுக்கு செருப்பா இருப்பேன்னு பேசிட்டு நீ உதவின்னு அவன் வீட்டு வாசலுக்கு போய் நின்னு உன செருப்பாளி அடிச்சு தொடுத்துவான். நீ எங்கயோ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, அவன் எங்கயோ அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்படி உனக்காக எதுவுமே செய்ய முடியாது ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நாசமாக்கி வீண் செலவு பண்ணி குடும்பத்தை கவனிக்காம அடுத்த குடும்பத்தை அசிங்கமா